ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்ற ஞானக்களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் யோக வேதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலாகும். இந்நூலினை உலகோர் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யார் என்றால் கிரியா யோக தந்தை அவதார் பாபாஜி அவர்களின் அருளாசி பெற்ற தபத்திரு கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பின் பெயர் என்னவென்றால் பரிச்சயம். பரிச்சயம் என்றால் என்ன? பரிச்சயம் என்பது வார்த்தையின் உண்மை பொருள், அதாவது மனிதனின் பேச்சே என்பதை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார் தவத்திரு கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். பரிச்சயம் என்பதன் பொருள் பழக்கம், முன் தொடர்பு, அறிந்தது என்பனவாகும். எனினும் ஒளி என்னும் பேச்சே இவற்றுக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் விளங்குவதால் பரிச்சயம் என்னும் வார்த்தையின் உண்மை பொருள் மனிதனின் பேச்சே என்பதை அறிந்து கொள். அச்சயம் என்ற செயலை விட அதிகமான அளவு ஜீவனானது தன்னுடைய காந்தத்தன்மையினை இழப்பதும் ஜீவனின் விசையான மனதிலிருந்து தோன்றும் எண்ணங்களின் கோடிக்கணக்கான பிரிகைகளுக்கும் மிகவும் மூலக்காரணமாக விளங்குவது பரிச்சயமே ஆகும். ஒரு யோகியின் பரிச்சயமானது மலைகளையும் கூட பொடி பொடியாக்கும் வஜ்ராயுதம் போன்றது, வைரவாள் போன்றது என்பதை நீ வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லின் போதும் நீ மனதில் கொள்ள வேண்டும். ஏனெனில் உன்னுடைய பரிச்சயத்தின் விளைவுகள் நன்மையாயினும் தீமையாயினும் பல மடங்காகும், வலுவானதாகும் என்பதை புரிந்து கொள். மேலும் பரிச்சயம் என்ற வார்த்தை ஒளியின் தன்மையை குறிப்பிடுவதால் கேட்டலும் இதில் அடங்கும். ஒவ்வொரு மனிதனின் பேச்சையும் 3 வகைகளாக பிரித்து அறிய வேண்டும். நிதானமற்ற பேச்சு, இது சரண பரிச்சயம் என்றும், தெளிவான பேச்சு, இது ஊர்ஜித பரிச்சயம் என்றும், ஆழமான உறுதியான பேச்சு, இது தீர்க்க பரிச்சயம் என்றும் யோகியரால் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே கேட்டலும் அமையும் என்றாலும் மாறியும் அமைவதுண்டு. எது எவ்வாறாயினும் பரிச்சயம் என்னும் பேச்சால் உனக்கு அதிகமான ஜீவகாந்த இழப்பீடு உண்டாகும் என்பதை புரிந்து கொள். மேலும் பேச்சில் உள்ள பல சூட்சமங்களை உனக்கு கூறுகின்றேன். சாதாரணமான மனிதர்களின் பேச்சு எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அது நிச்சயமாக சரண பரிச்சயமே ஆகும். எவ்வாறு எனில், சாதாரண சமுதாயத்தில் வாழும் மக்கள் பிறரிடம் பேசும் செயலானது தனக்கோ தன் குடும்பத்தார்களுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு காரியத்தின் தன்மையை மையமாக வைத்தே அமையும். அது நன்மையானதா தீமையானதா என்பதை நாம் பார்க்க வேண்டிய நிலையில் அக்காரியமானது நமது கருத்திற்கு ஒத்துப்போனாலும் ஒத்து போகாவிட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நாம் அந்த பேச்சின்படி நடந்தால் அதனால் ஏற்படும் சலன விளைவுகளுக்கு ஆளாக வேண்டும் என்பதை நினைவில் கொள். அந்த சலன விளைவுகளின் தொடர்ச்சியாக ஏற்படும் செயல்பாடுகளுக்கும் விளைவுகளுக்கும் நீ ஆட்படும் போது உன் அறிவின் தெளிவினை நீ இழந்து சலனப்பட்டு விடுகிறாய் என்று. எப்போது உன் மனமானது சலனப்படுகின்றதோ அந்த நொடியே உன் ஜீவனின் அதி அற்புத காந்த சக்தியானது வீணாகிறது என்பதை அறிந்து கொள். எனவேதான் சலன பரிச்சயத்தை யோகிகள் விளக்க வேண்டும். நீ யாருக்கும் பயன்படாமல் இருக்கிறாய் என்று சமுதாயம் உன்னை நினைத்து விட்டால் நீ சலன பரிச்சயத்தில் இருந்து தப்பித்து விட்டாய் என்று தெரிந்து கொள். இவ்வாறுதான் பல ரிஷிகள் யோகிகள் மனித நடமாட்டமே இல்லாத இடங்களில் சென்று மறைந்து வாழ்கின்றனர். அவ்வாறு நீ வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. மனித சமுதாயத்தில் நீ வாழ்ந்தாலும் மனதில் உன்னை நீயே மறைத்துக்கொள். மனதால் கூட நான் பெரிய யோகி, யோக சூட்சமங்கள் அனைத்தும் அறிந்தவன், மாபெரும் குருவானவரின் உபதேசத்தை பெற்றவன் என்ற கர்வமான எண்ணத்தை கொண்டு வராதே. அவ்வாறு எண்ணுவதன் மூலம் ஏற்படும் செயல்பாடுதான் அனுபவமின்றி வெறும் பேச்சால் வெளிப்படும் அறிவுரைகளும் உபதேசங்களும் ஆகும். அதுதான் உன்னுடைய சரண பரிச்சயமாகும். எனவே எக்காரணம் கொண்டும் நீ உன் ஜீவனின் பரிமாண வளர்ச்சியால் அடைந்த அந்த மகா குருவின் செயல்பாடான விஞ்ஞான உண்மைகளையும் மகா சூட்சமங்களையும் உனக்கு உணர்த்தப்படுபவரை தவிர வேறு யாரிடத்திலும் சரண பரிச்சயத்தின் மூலம் வெளிப்படுத்தாதே. அவ்வாறு இருப்பதே பரிச்சயத்திலிருந்து உன் ஜீவகாந்த சக்தியினை நீ இழக்காமல் பார்த்துக் கொள்ளும் முதல் வழியாகும் என்பதை நீ உறுதியாக உன் அறிவில் பதிய வைத்துக் கொள். அடுத்ததாக, உலகில் வாழும் மனிதர்களில் பலர் சரியை கிரியை என்று வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் இறை தொண்டு, இறை வழிபாடு என்ற பக்தி என்னும் மன உணர்வில் வாழ்பவர்களாக உள்ளனர். இவர்களில் சிலருடைய பேச்சுகள் தெளிவாகவும் நிதானமாகவும் உண்மையாகவும் இருக்கும்.
இதையே ஊர்ஜித பரிச்சயம் என்று உணர்ந்து கொள். ஏனெனில் இவர்கள் எங்கும் வியாபித்து பரவி நிற்கும் பொருளை ஒரு உருவமாக பாவித்து அப்பொருள் தங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த இறைவனே என்றும் தங்களுடைய செயல்கள் அனைத்தும் அந்த இறைவனின் கண்காணிப்பில் உள்ளது என்றும் பூரணமாக நம்புவதால் ஏற்படும் எண்ணத்தின் செயல்பாடுதான் அவர்களின் தெளிவான நிதானமான உண்மையான பேச்சிற்கு காரணமாகின்றது. இவ்வாறு பேசப்படுகின்ற ஊர்ஜித பரிச்சயமானது 2 வகைகளில் உன்னை பாதிப்படையச் செய்யும். அதன் மிகவும் சூட்சமான செயல்பாடுகளை கூறுகின்றேன், நன்றாக கேட்பாயாக. முதலில் ஊர்ஜித பரிச்சயமான பேச்சின் மூலம் நீயே இறைவன் என்றும் எங்கும் வியாபித்துள்ள ஜீவ அணுவின் ஆற்றலை தவிர வேறு ஒன்றுமே தனிப்பட்டு இல்லை என்ற உன் தெளிந்த ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சிதைந்து இறைவன் என்று ஏதோ ஒரு சக்தி நம்மிலிருந்து தனியாக உள்ளது என்றும் அதற்கு நாமெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் என்றும் அந்த சக்தியே அனைத்தையும் இயக்கும் காரண கர்த்தா என்றும் வேறுபடுத்தி தனிமைப்படுத்தி பார்க்கும் நிலைக்கு உன் எண்ணமானது தூண்டப்பட்டு அதன் அடியில் உன் செயல்கள் அமைவதால் உன் உயரிய நிலையிலிருந்து நீ கீழ் இறங்குகிறாய் என்பதே முதலில் ஏற்படும் பாதிப்பு என நீ அறிந்து கொள். இரண்டாவதாக, அவ்வாறு தூண்டப்படும் எண்ணத்தின் மூலம் அமையும் உன் செயல்கள் ஏற்படுத்தும் விளைவுகளும் அதனால் உண்டாகின்ற பதிவுகளும் மிக தெளிவுடன் சலனமற்று தடாகம் போன்று இருந்த உன் மனதினில் சலனத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக செயல்பாடற்ற உயர் உணர்வு நிலையில் லயித்து இருந்த உன் மனமானது இறைத்தொண்டு இறை வழிபாடு என்று பல கிரியைகளாகிய செயல்பாடுகளுக்கு உன்னை இயக்க மூல காரணமாகி விடுவதால் நீ மிகவும் கீழ் இறக்கப்படுகின்றாய் என்பதை புரிந்து கொள். எனவே எவ்வளவு இறைபாடுகளும் தொண்டுகளும் செய்தாலும் பெருவாழ்வு நிலையினை அடைய முடியாது என்பதை நீ பூரணமாக அறிந்து கொள். அச்செயல்கள் யாவும் மனதின் கண் தோன்றிய என்ன பிரியைகளின் செயல்பாடுகளே என்ற உண்மையை அறிந்து எக்காரணம் கொண்டு ஊர்ஜித பரிச்சயம் ஏற்படுத்தும் சலனங்களுக்கு செவி மடுக்காமல் கனையிடி விழினும் கல் அசையாது என்ற முதுமொழிக்கு ஏற்ப உன்னுடைய தெளிவான சலனமற்ற செயல்பாடற்ற நிலையான மனநிலையிலிருந்து அணுவளவு கூட மாறாமல் நிற்பாயாக. மேலும் ஊர்ஜித பரிச்சயத்தின் மற்றொரு மோசமான செயல்பாட்டையும் கூறுகின்றேன். இவ்வாறு இறை வேறுபாடு நிலையில் தெய்வங்கள் பல உண்டு என்றும் ஒருவர் தெய்வம் மற்றவர் வழிபாட்டுக்கு ஏற்றதல்ல என்றும் இயற்கையாக நடக்கும் சில அசம்பாவிதமான நிகழ்வுகளின் மூலக்காரணம் மனதின் என்ன பிரியையே என்பதை உணராமல் தெய்வ குற்றத்தால் நிகழ்ந்ததாகவும் தெய்வங்களில் நல்வினை தீவினை புரியும் தெய்வங்கள் உண்டு என்றும் பலவாகவும் கூறிக்கொண்டும் தெய்வம் என்ற ஒன்று தன் உடலில் நுழைந்து சத்தியமான வார்த்தைகளை உரைப்பதாகவும் கூறி தங்கள் இஷ்டப்படி உன்னை இயங்க வைத்துவிடும் செயல்பாட்டினை நீ நன்கு தெளிவுடன் அறிந்து ஜீவனே கடவுள் என்றும் மனமே அக்கடவுளின் கட்டளைகள் என்றும் உணர்ந்து உன் நிலையில் நில். அவ்வாறு இல்லாமல் உன் மனதை நீ மேற்கூறியபடி சலனப்பட வைத்தால் அதனால் ஏற்படும் எண்ணத்தின் பீரிகைகளுக்கு ஏற்ப உண்டாகும் செயல்பாட்டின் விளைவுகள் உன்னுடைய நினைவிலும் மனதிலும் பல பதிவுகளை உண்டாக்கிவிடும். அதனால் உன் உடல் மனம் வாழ்வு முறைகளே மாறுபடும் என்பதை நினைவில் கொள். பலவான பரிச்சய செயல்பாடுகளின் மூலமாக ஏற்படும் விளைவுகளில் சிக்கி பெரிய உயர்நிலையை அடைந்த மகான்கள் கூட தன் நிலையை விட்டு தடுமாற்றம் அடைந்து கீழ்நிலையை அடைந்ததுண்டு. அதற்கு முக்கிய காரணம் புகழ், தற்பெருமை, ஸ்தானம் மற்றும் உயிர் ஆசையே ஆகும். ஆன்மா என்பது உண்மையில் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்ட ஒரு நல்ல யோகியானவர் மேற்கண்டவைகளுக்கு மயங்க மாட்டார். காரணம் அவைகளெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டவையே என்பதை அவர் நன்கு உணர்ந்தவராகிறார். மேலும் மரணம் என்னும் செயல்பாடாகிய உடலை மாற்றிக்கொள்ளும் ஒரு சடங்குதான் என்பதையும் நன்கு அறிந்தவராவார். எனவே இதை அறிந்து நீயும் தெளிவான அறிவுடன் நில். இனி மிக முக்கியமான தீர்க்க பரிச்சயம் என்னும் நிலையை பற்றிய சூட்சமான பல விஷயங்களை கூறுகின்றேன், கவனமுடன் கேட்பாயாக. ஏனெனில் இந்த பரிச்சயமே உன் நிலையினை உயர்த்தி உன்னை இரவா நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அரிய மருந்து போன்றதாகும். இதை நீ உன் அறிவினை கொண்டு பகுத்தறிந்து செயல்படுதல் வேண்டும். இல்லையென்றால் செயல்பாடுகளின் விளைவுகள் மாறுபடும். ஒரு பெரிய இருள் சூழ்ந்த இடத்தில் ஏற்றப்படும் ஒரு சிறு தீச்சுடரினால் எவ்வாறு அந்த இருளானது அகற்றப்பட்டு ஒளிநிலை ஏற்றப்படுகிறதோ அதுபோன்றுதான் தீர்க்க பரிச்சயமாகும் என்று பேச்சினால் ஏற்படும் தோஷமும் பேச்சினால் ஏற்படும் ஜீவகாந்த ஆற்றலின் இழப்புகளை பற்றியும் பரமகுரு கிரியாயோக தந்தை அவதார் பாபாஜி அவர்களின் அருளாசி பெற்ற தவத்திரு கி வெங்கட்ராமன் அவர்கள்
பேச்சை குறை, மூச்சை கவனி என்று தெளிவாக சொல்லியுள்ளார்கள். இந்த பதிவின் மூலம் ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது பதிவு முடிவுற்றது.